மார்ச் 24ஆம் நாள் தவக்காலத்தின் 35வது நாள். என்னாகமத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து செங்கடல் வழியாக புறப்பட்டு அவர்கள் பாலைவனத்தில் அடியெடுத்து நடந்து கொண்டிருக்கிற வேளையில உணவு இல்லாமல் படுகிற கஷ்டத்தில மோசேவுக்கு எதிராகவும் யாவே தெய்வத்திற்கு எதிராகவும் பேசுகிற நிலையில் அவர்கள் கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபடவே இறந்து போகும் நிலையிலே மக்கள் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி திரும்ப மோசேயிடம் சொன்னபோது கடவுள் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து ஒரு கம்பத்திலே பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்று சொல்ல அப்படியே மோசே செய்ய பார்த்தவர்கள் உயிர் பிழைத்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பார்ப்பது யாரெல்லாம் உயர்த்தப்பட்டவரை பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். இயேசுவும் அதைதான் தன்னுடைய வார்த்தைகளில் இன்றைக்கு யோவான் நற்செய்தியில 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கேட்கிற போது நீங்கள் மானுட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதையும் நானாக எதையும் செய்யவில்லை தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிற போது அவர்கள் கண்ட உண்மைத்தன்மையும் நேர்மையையும் பார்த்து பல பேர் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எந்த அளவிற்கு எதிர்ப்பு இருந்தாலும் நாம் நேர்கொண்ட பார்வையோடு செல்லுகிற போது கண்டிப்பாக நமக்கென்று சொல்லி புரிந்து கொள்ளுகிறவர்கள் பின் தொடர்வார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கிற நம்முடைய சமூகத்தில் இப்படி நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் கொண்டவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலோட்டமாக கடவுளை புரிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிற செய்தி பாவத்திலும் பலவீனத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மீண்டும் நல்வாழ்வை எப்படி பெறப்போகிறோம் என்று யோசிப்பதுதான். உயர்த்தப்பட்டவரை காண்போம். அவரை நம்பினோர் கண்டிப்பாக மீட்பையும் விடுதலையும் பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். இயேசுவே, நீரே நடைக்கலம், என் புகலிடம் நீரே. உம்மை விட்டு பிரியாமல் உமது கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்து உமது பிள்ளைகளாக வாழ்கின்ற ஆசிரை எங்களுக்கு தாரும். ஆமென்.